நம்முடைய மாண்பு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் உரையாற்றுகிற போது டெபாசிட் பெற்று பொதுமக்களை ஏமாற்றுவோர் மீது கடும் நடவடிக்கையை எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற வினாவை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்காக ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்காக தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி பொதுமக்கள் ஏற்கனவே ஏமாந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்னும் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படாமல் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே என்ற வருத்தத்தோடு சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் ஆனால் நமது அரசால் பெருமளவில் அதை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு குறைத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏமாற்றியுள்ள டெபாசிட் நிறுவனங்களை பொறுத்த மட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 97 கோடியே 41 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு டெபாசிட்தாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு 4 ஆண்டுகளிலே 102 கோடியே 96 லட்சம் ரூபாய் டெபாசிட்தாரர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஏமாற்றிய நிறுவனங்களின் 854 கோடியே 74 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் கழக ஆட்சியில் திமுக ஆட்சியில் 2670 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களை முடக்கும் அரசு ஆணைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் 53, ஆனால் கழக ஆட்சியில் 100 ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி 103 கோடியே 24 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் மட்டுமே அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொதுமக்களை ஏமாற்றிய நிறுவனங்களின் 319 கோடியே 21 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் அட்டாச் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்து டெபாசிட் பெற்று ஏமாற்றி இருக்கக்கூடிய நிறுவனம் மீது பணத்தை பெற்றுக் கொடுக்க இந்த அரசு முன்பிருந்த அதிமுக அரசை விட தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மாண்பு உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டுகிறேன்.